வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டூ-வே மர்ஜ் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ புரியாத பல புதிரான அல்காரிதங்கள் உங்கள் விரல் நுனியில். ஸோ டூ-வே மர்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு அறையை ஒரு அறையாக மர்ஜ் பண்ணுறது. ப்ரீ ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு அறையில் இருக்கிற எலமெண்ட் சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். சார்ட்டட் ஆர்டரில் இருந்தால், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், மர்ஜ் பண்ண முடியும். இல்லை அவங்க சார்ட்டட் ஆர்டரில் இன்புட் இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு சார்ட்டிங் அல்காரிதத்தை கால் பண்ணி முதல்ல சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த மர்ஜ் அல்காரிதத்தை இன்வோக் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல ரெண்டு சார்ட்டட் அறையை பார்க்கலாம். ஏபி. ஓகே, ஏல டோட்டலாக என்ன இருக்குன்னா எம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 எலமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்கும். 15, 18, 42, 51. அது மாதிரி பி அரே பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 எலமெண்ட்ஸும் என்னவா தான் இருக்குது அப்படின்னா சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. 8, 11, 16, 17, 44, 58, 71 அண்ட் 74. இப்போ இந்த ரெண்டு அறையும் ஒரே அறையாக மர்ஜ் பண்ணும். அதுதான் நம்மளோட டூ-வே மர்ஜ் அல்காரிதத்தோட மெயின் எய்ம் அல்லது கோல். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ கரண்ட்டாக ஏ அரே இருக்குது, பி அரே இருக்குது. ரெண்டு அறையும் சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, அவுட்புட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்டன் அரே இந்த ரெண்டு அறையும் மர்ஜாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ அதுவும் என்னவாக இருக்கணும், சார்ட்டட் ஆர்டரில் இருக்கணும். ஓகே, இந்த கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மர்ஜ் சார்ட்டில் டிவைட் அண்ட் கான்கர் மெக்கானிசத்தில் எல்லாத்தையும் சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவோம்னா சிங்கிள்டன் எலிமெண்ட்லாம் மர்ஜ் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மர்ஜ் டூ-வே மர்ஜ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னா 8, 11, 15, 16, 17, 18, 42, 44, 51, 58, 71 அண்ட் 74. ஸோ நம்மளோட ரிசல்ட் நிறைய எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. இங்கே இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா m+n எலமெண்ட். ஓகே, டோட்டலாக என்ன இருக்குன்னா 12 எலமெண்ட்ஸ். இங்கே மேலே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எந்த அறையிலேருந்து அந்த எலமெண்ட்டை நம்ம காப்பி பண்ணோம். ஓகே, எந்த அறையிலேருந்து அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணோம். ஓகே, ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், நம்மளோட ரிசல்ட் அரே வரணும். ஸோ இதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி அல்காரிதம் எழுதலாம், ஓகே, இல்லை எந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸ்மால் எக்ஸாம்பிள். ஏபி ரெண்டுலேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட் இருக்க மாதிரி ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரெண்டுலேயும் ஒவ்வொரு எலமெண்ட் இருக்க மாதிரி அரே எடுத்துக்கிட்டேன். சாரி, இது 8. ஓகேவா, 18 இல்லை, இது என்ன பண்ணிக்கோங்க, 8ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாரி, டைப்போகிராஃபிக்கல் எரர். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா 8ம் 15ம் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுறோன்னா 8 எடுத்து 15 கூட கம்பேர் பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 எடுத்து 15 கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக இந்த எலமெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். இப்போது 8 தான் இது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சியோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனுக்கு 8 அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன பண்ணுறோம் 15, அதை அப்படியே என்ன பண்ணுறேன் சியோட செகண்ட் லொக்கேஷனுக்கு அப்படியே காப்பி பண்ணிடுறேன். இப்போ ரெண்டுமே ஒவ்வொரு எலமெண்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா காப்பி பண்ண முடியுது. ஓகே, இப்போது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகே, ப்ரீவியஸாக இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8, பி அரேயில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8, ஏல பார்த்தீங்கன்னா 15. இப்போ கம்பேர் பண்ணணும்னா 8 தான் இருந்தது ஸ்மாலஸ்ட். டேரெக்டாக என்ன பண்ணலாம், 8 ப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவோம், பியில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சியோட செகண்ட் லொக்கேஷனுக்கு டேரெக்டாக காப்பி பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியாதுன்னா அப்படி பண்ண முடியாது. அப்படி நான் இங்கே 15 காப்பி பண்ணிட்டேன்னு வைங்களேன், அதாவது சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி 15 இங்கே டேரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே 15 நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ 11 இருக்குது பார்த்தீங்களா, அதை எங்கே ப்ளேஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ 11 என்னவாயிரும்னா அவுட் ஆஃப் ஆர்டர் போயிடும். ஓகே, 11 என்னவாயிரும், அவுட் ஆஃப் ஆர்டர் போயிடும். ஸோ 11 ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பிளேஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 பாயிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், ஐஎன்ஜே. ஓகே, என்ன பண்ண போகிறோம், ஐஎன்ஜேன்னு 2 பாயிண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ இனிஷியலாக என்ன பண்ணும் அப்படின்னா ஏல இருக்கிற எலமெண்ட்டை ஐ பாயிண்ட் அவுட் பண்ணும்.
ஜே பாயிண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பியில் இருக்கிற எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஐ வந்து ஏல இருக்க எலமெண்ட்டையும் ஜே வந்து பியில் இருக்க எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போது ஒவ்வொரு தடவை என்ன பண்ண போகிறேன், ஏ ஆஃப் ஐ இஸ் லெஸ் தென் ஏ ஆஃப் ஜேன்னு பார்க்குறேன். எது லெஸ் தெனோ அதை காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஒரு தடவை அதாவது அந்த எலமெண்ட் லெஸ் தென் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டை காப்பி பண்ணதுக்கு அப்புறம் கன்சர்ன் அரேயோட பாயிண்டரை மட்டும் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணும். கன்சர்ன் அரேயில் இருக்கிற பாயிண்டரை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்த பாயிண்டர் என்ன பண்ணக்கூடாது, இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், 8 இங்கே காப்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஜே மட்டும் தான் என்ன பண்ணுவேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஏ ஆஃப் ஐயும் ஏ ஆஃப் ஜேயும் கம்பேர் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணலாம், 15 11 கம்பேர் பண்ணி 11 இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வந்து அதாவது ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்டிங்க்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8ஐயும் 15 11 கம்பேர் பண்ணும்போது 11 தான் ஸ்மாலஸ்ட், டைரெக்டாக வந்துருச்சு. ஸோ பியில் இருக்கிறது காப்பி பண்ணதுனால ஜே பாயிண்டரை மூவ் பண்ணுறோம் அடுத்த லொக்கேஷனுக்கு. ஓகே, ஜே பாயிண்டர் என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம் அடுத்த லொக்கேஷனுக்கு. அதையும் ஃபஸ்ட் அதாவது இன்னும் ஏயில் என்ன பண்ணல, எலமெண்ட்டை காப்பியே பண்ணலை, அதையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணும். அதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை என்ன பண்ணணும், இங்கே ரிசல்டன் அரேக்கு மூவ் பண்ணும். அதை என்ன பண்ணணும், ரிசல்டன் அரேக்கு மூவ் பண்ணும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 15 தான் ஸ்மாலஸ்ட், டைரெக்டாக என்ன பண்ணணும் 15 வந்துடும். ஏற்கனவே நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணதுனால 11 என்ன பண்ணிட்டோம், காப்பி பண்ணிட்டோம். ஓகே, 11 என்ன பண்ணிட்டோம், காப்பி பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டைப், அதாவது அரேயே வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன்று மர்ஜ்டு பார்ட் ஆஃப் அரே, இன்னொன்று அன்மர்ஜ்டு பார்ட் ஆஃப் அரே. இந்த பாயிண்டர் எப்போவுமே என்ன பண்ணால் ஆல்வேஸ் பாயிண்ட் டு தி அன்மர்ஜ்டு பார்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஓகே, நம்மளோட ஐஎன்ஜே பாயிண்டர் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா அன்மர்ஜ் பார்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதாவது மர்ஜ்டு பார்ட்டையும் அன்மர்ஜ் பார்ட்டையும் கலர் பேக்ரவுண்ட் கலர் வச்சு சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த அக்வா க்ரீனில் இருக்கிறது வந்து அன்மர்ஜ்டு பார்ட், கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவில் இருக்குது, டார்க் ப்ளூவில் இருக்குது என்னது அன்மர்ஜ்டு பார்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ண போகிறேன், அன்மர்ஜ் பார்ட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சீல மூவ் பண்ண போகிறோம். எந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணுறோமோ அதோட, அதாவது எந்த அரேலேருந்து எலமெண்ட்டை மூவ் பண்ணுறோனோ அதோட பாயிண்டரை மட்டும் தான் என்ன பண்ணுவேன், நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, அதோட பாயிண்டரை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அடுத்த பாயிண்டர் என்ன பண்ண மாட்டேன், இன்க்ரிமெண்ட்டே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணி ஃபுல்லாகலாம். ஸோ இப்போது there is a case. ஓகே, என்னவாயிரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேர் பண்ணி எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஐ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏல என்ன இருக்கோ அது வரைக்கும் வந்து அந்த எலமெண்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகே, அது ஃபுல்லாகவே என்னவாயிடுச்சு, மர்ஜ்டு பார்ட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் என்ன இருக்குது, அன்மர்ஜ்டு பார்ட் இருக்குது, வித் ஹெல்ட் எலமெண்ட். இதை என்ன பண்ணணும், அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற மீதி எலமெண்ட் என்ன பண்ணணும், அப்படியே என்ன பண்ணிக்கணும்னா காப்பி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸை டைரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஏல இருந்தாலும் சரி தான், பியில் இருந்தாலும் சரி தான், டைரெக்டாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஓகே, அதாவது வித் ஹெல்ட் எலமெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் அதாவது ஏதாவது ஒரு பாயிண்டர் எண்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட் என்ன பண்ணுறோம், அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே, அதுதான் என்னது மர்ஜ்ல இன்னொரு டிப்ஸ். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் அரே அதாவது ஏ அரேயில் பார்த்தீங்கன்னா 15 18 42 51 இருக்குது. செகண்ட் அரேயில் பார்த்தீங்கன்னா 58 61 66 77 இதெல்லாமே சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸில் கம்பேர் பண்ணி ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் என்ன பண்ணும், அலோகேட் பண்ணும், டைம் யூஸ் ஆகும். அதாவது டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணும் சிஸ்டம். ஓகே, அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டியும் அங்கே இருக்குது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட, அதாவது ஏ அரேயோட லாஸ்ட் எலமெண்ட்டையும் பி அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ ஏ அரேயோட லாஸ்ட் எலமெண்ட் வந்து லெஸ் தென் பி அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், டேரெக்டாக ஏயில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் காப்பி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் பியில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பேர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் ரிவர்ஸ் கேஸில் இப்போ ஏயில் இருக்கிற எலமெண்ட்டு, அதாவது எல்லா எலமெண்ட்டும் பிக்கர் தேன் தி எலமெண்ட் இன் பி. ஓகே, பியில் இருக்கிற லாஸ்ட் எலமெண்ட்டோட பெருசாக இருக்குன்னு வைங்களேன், அப்போ முதல்ல என்ன பண்ணணும், பி அரேயை காப்பி பண்ணிக்கணும். அதுக்கு பின்னாடி அப்படியே என்ன பண்ணிக்கணும், ஏ அரேயை காப்பி பண்ணணும். ஓகே, ஸோ டைரெக்டாக காப்பி பண்ணுறது இங்கே என்ன இல்லை. இந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கஷ்டப்பட்டு கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படி சொல்ல என்ன பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அப்போது 2A மர்ஜில் நம்ம கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம்,
தென் எது லெஸ்ஸனாக இருக்கோ அதை ரிசல்டன் அரேக்கு நான் என்ன பண்ணுவேன், மூவ் பண்ணுவேன். எந்த அறையிலேருந்து எலமெண்ட்டை மூவ் பண்ணியிருக்கணும் அந்த பாயிண்டரை மட்டும் தான் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ஓகே, அடுத்த பாயிண்டர் என்ன பண்ணக்கூடாது, மூவ் பண்ணவே கூடாது. அதாவது கன்சர்ன் அரேயோட பாயிண்டரை மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஏதாவது வித்ஹெல்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணலாம், ரிசல்டன் அரேக்கு காப்பி பண்ணிடலாம். மேபி எக்ஸாம்பிள்லேயே வந்து ஒரு அரே வந்து இன்னொரு அரே, அதாவது ஒரு அறையில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மாலர் தென் சம் அதர் அரே எலமெண்ட், அடுத்த எலமெண்ட்டோட அடுத்த அறையில் இருக்க எலமெண்ட்டோட ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அந்த முறை அந்த அறையை அப்படியே என்ன பண்ணலாம், ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த அறையை என்ன பண்ணலாம், டைரெக்டாக காப்பி பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணும், கம்பாரிசன் டைமே என்ன பண்ணும், சேவ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ தான் டூ-வே மெர்ஜ் அல்காரிதம். ஓகே, உங்களுக்கு இப்போ இந்த அல்காரிதம் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.